தியாகத்தின் நினைவு நாள் நடைபெற்று வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் ஓர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற படுகொலைகள், கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்டோர், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்டவற்றைக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய இன்று யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக 5 நாட்கள் இடம்பெற்று எதிர்வரும் 29ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்த போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் என பலரும் ஆதரவை தெரிவித்து கலந்து கொண்டிருக்கின்றனர். போராட்டத்தை தொடர்ந்து செய்திருந்தார்கள். அந்த அணையா விளக்கு போராட்டத்தின் போது வருகின்ற போது நாங்கள் எங்களுக்கான நீதி கட்டாயமாக சர்வதேசம் வழங்கும் என்று எதிர்பார்ப்போடு இன்று வரை காத்திருந்தோம். ஆனால் இன்று நடக்கின்ற 60வது கூட்டத்தொடரிலும் நமக்கான சர்வதேச நீதி பொறிமுறை அங்கு பிரச்சனமாகவில்லை. உள்நாட்டு பொறிமுறையை அவரும் அதை சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த அணையா விளக்கின் முன்னிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக 5 நாள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு இந்த அணையா விளக்கு சாட்சியமாக இருக்கிறபடியினால் நாம் இன்றைய தினம் இந்த அணையா விளக்கிலே செம்மணி புதகுழியிலே வைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் இதுவரை அவர்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அவர் தாயாராகிய அம்மையார் ஒரு இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் 25/9/2025 ஆண்டு இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய 5 நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இன்று திலீபன் அண்ணாவின் 11வது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி இந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும், ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேளையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை ஈர்த்த நாட்களிலே நாங்களும் உண்டு எமது சர்வதேச நீதிக்காக நாம் உண்டு குரல் கொடுப்பதற்காக இந்த 60வது கூட்டத்தொடரிலே ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 60வது கூட்டத்தொடரிலே எமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த
புதைகுழியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே நாம் நீண்ட காலமாக காத்திருப்போடு ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே இன்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுழி அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும். எமக்கான சரியான மரபணு பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள். எத்தனையோ தாய்மார்கள் தனது 10 மாதம் சுமந்த புள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு போர்வையிலே இன்று தாம் பசியோடு இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கட்டின தாலியை கலற்ற முடியாமல் இன்று நாங்கள் இந்த பரிதவிப்போடு தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று தாலியோடு நாங்கள் இன்று என்கிற உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு நிலையிலே நாங்கள் இன்று இதில் நிற்கின்றோம். அதே போன்று சகோதர சகோதரிகளை தேடி தமது உறவுகளுக்காக இவ்விடத்திலே அவர்களும் உண்ணாவிரத இன்று இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எத்தனையோ உறவுகள் தனது மகன் வருவாரா, கணவர் வருவாரா, சகோதரன் சகோதரி வருமா என்ற ஏக்கத்தோடு தான் இந்த இடத்திலே இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே இருக்கின்றது. எனவே சர்வதேசம் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றல் கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு இந்த ஜெனீவாவில் நடக்கின்ற கூட்டத்தொடரிலாவது எமக்கான நீதி வழங்க வேண்டும் என்பதை தான் நாம் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே நாம் இந்த தமிழர்களாகிய நாம் இனப்படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு 18 வருடங்களாக இருக்கின்ற போதும் நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எமது தாய் நிலங்களாகிய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புத்த விகாரைகள், சட்டவிரோதமான புத்த விகாரைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பௌத்த மயமாக்கலை உடனே நிறுத்தி சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு இந்த சர்வதேசத்துக்கு அனுசரணையாக இருக்கின்ற நாடுகள் அனைத்தும் இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சொல்லிக்கொண்டு எமக்கான தீர்வை பெற்றுத்தர இந்த ஜெனீவா கூட்டத்தொடரிலே வருகின்ற 8ஆம் தேதிக்கு முடிவடைவதற்கு முன்பு இந்த தாய்மாரின் கண்ணீருக்காவது பதில் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையரை, உங்கள் கணவன் மனைவிகளை இழந்திருந்தால் நீங்கள் என்ன வேதனைப்படுவீர்கள் என்று அந்த அடிப்படையிலே நாம் உங்களிடம் ஒரே வாதத்தை வைக்கின்றோம். நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, யார் என்ன எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்களா என்ற ஒரு நீதியை வழங்க வேண்டும் இந்த அரசு. வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழ் மக்கள்கள் அவரை ஆதரிக்கவில்லை. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த தமிழ் மக்கள் அரசியல் கட்சிகள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்பட்டதை வைத்துக் கொண்டு இந்த அரசு தேசிய மக்கள் சக்தி என்று இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசு அதை போய் மாயாக வைக்காமல் எமக்கான தீர்வை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக மீண்டும் மனித உரிமை பேரவையிலே வைத்திருக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒரு சத்தியமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயமாக கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த சர்வதேசத்திடம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் கண்கூடாக பார்க்க வேண்டும் இந்த மக்கள் வரும் வேதனையை என்றுதான் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எனது பெயர் கதிராமநாதன் கோவிலவாணி. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் சார்ந்து இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்கின்றோம். இதேபோன்று இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை 29ஆம் தேதி வரைக்கும் சுழற்சி முறையில் செய்ய இருக்கின்றோம். நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டமும், 26ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டமும், 27ஆம் தேதி மன்னார் மாவட்டமும், 28ஆம் தேதி யாழ் மாவட்டமும், 29ஆம் தேதி வவுனியா மாவட்டமும் இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரத தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதாக இருக்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போவோம். எங்களுக்கு நீதி சர்வதேசத்திடமிருந்தே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். வணக்கம். நான் சிவபாதம் இளங்கோதை, வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி, யாழ் மாவட்டம். நாங்கள்
இவ்வளவு காலம் எங்களோட பிள்ளைகளை தொலைத்து சௌரங்களை தொலைத்து தாய்மாரை தொலைத்து தந்தையரை தொலைத்து கணவரை தொலைத்து இன்று வரையும் தேடி அலைஞ்சி திரிகின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இவ்வளவு காலமும் நாங்கள் நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது நாங்கள் இங்கே எங்களோட உள்ளூர் பொறுமுறையை நீதியையோ நாங்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை. நாங்கள் சர்வதேச பொறுமுறையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை இந்த பிள்ளைகளை கூட சரணடைந்தவர்கள் இவர்களைப் போல எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் சரணடைந்தவர்கள். இந்த சரணடைந்தவர்களை என்ன சொல்லி கூப்பிட்டீர்கள்? உங்களுக்கு மன்னிப்பாக உங்களுக்கு விசாரணை செய்து விடலாம் என்றுதான் கூப்பிட்டார்கள். அதுபோல எத்தனையோ குடும்பங்களும் ஆனால் இவ்வளவு காலம் எங்களுக்கு நீதி கிடைக்கப்படவில்லை. சர்வதேசத்திடம் தான் நாங்கள் நீதியாக கேட்கின்றோம். இங்கே அணையா விளக்கில் வந்து ரோக்கப் வந்து சொல்லிட்டு போனார், நான் தான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. இன்றைய நிலையில் உள்ளூர் பொறுமுறையே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு உள்ளூர் பொறுமுறையே தேவையில்லை. இவர்கள் எங்கே? இந்த பிள்ளைகள் எங்கே? இந்த புதகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன கூறப்படுகிறீர்கள்? அவளுக்கு என்ன நடக்க போகுது? அவர்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு மறுபடி பரிசோதனை செய்து அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களை உறவினர்களை ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றையிலிருந்து 29ஆம் தேதி மட்டும் அனைத்து மாவட்டங்களும் இங்கே நாங்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு சர்வதேசத்தால் எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். சர்வதேசத்திடம் தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இனிமேல் எந்த உள்ளூர் பொறிமுறையுமே தேவையில்லை. எங்களுக்கு அந்த கதைக்கே இடம் இருக்கக்கூடாது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஜெயச்சந்திரா, நான் மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி. நாங்கள் இன்றைக்கு இந்த செம்மணி புதவுளி நினைவாக இதில் கவனஈர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உணவு தவிர்ப்பு போராட்டம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 16 வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும். இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும். இந்த நாடுகளே எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தராமல் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கிறன்றது தான் எங்களுக்கு தெரிய இல்லை. எங்களுக்கு வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது. 2008ஆம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் என் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவியல் இலங்கை இராணுவம் கடற்படை விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி. ஆனால் இதுவரையிலையும் எந்த இடத்துலையும் என் பிள்ளையை நான் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் நாங்கள் தேடிக்கொண்டு தெரிஞ்சு கடைசியாக அரசாங்கத்தில் தான் முதல்ல நாங்கள் போனாங்கள். அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும், அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட போய் மைதிரி ஸ்ரீபாலாவை நேராக போய் சந்தித்த நாங்கள் போக எங்களை அதில் இருக்க வச்சுட்டு அவர் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்துட்டு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு சொல்ல இல்லை. அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணுமென்று இன்று வரையும் நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு 60வது கூட்டம் அமரங்கம் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ நாடுகள் எங்களுக்காக கதைக்கலாம். அந்த பக்கத்து நாடு பொக்கள் கொடி தாய் உறவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்தியா முதல் கொண்டு ஏன் எங்களை கண் நோக்கி பார்க்க இல்லைன்றது கேள்விதான் எங்களுக்கு. நாங்கள் என்ன தமிழராக பிறந்தது பாவமா? தமிழராக பிறந்ததுக்காகவா எங்களை இவ்வளோ சித்திரவதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கள்? ஒரு நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறீங்கள். நாங்கள் என்ன பாவத்தை செய்து கொண்டு இந்த புள்ளிகள் உங்களோட கையில் அம்பிட்டுது. அந்த புள்ளிகளை நினைக்கிற போது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி கொண்டு போனீங்களா என்ன பாடுபடுத்திருப்பீங்கள் அந்த பிள்ளைகளை? சும்மாவை வச்சு நீங்கள் கொண்டு போயிருப்பீங்கள், என்ன பாடுபடுத்தியிருப்பீங்கள். இன்றைக்கு நம்ம அந்த புதவுளிக்குள்ள எத்தனை உடம்புகள் எலும்பு கூடுதலாக இருக்குது. பார்க்க போனால் அந்த உடம்புகளில் ஒரு தாய் ஒரு பிள்ளையை கட்டி பிடிச்சோன்ருக்குறேன். அந்த இதை நீங்கள் என்ன கொண்டு போட்டால் தாட்டிருப்பீங்கள் இல்லையே, உயிரோடு தானே தாட்டிருப்பீங்க. அதுகள் எவ்வளோ மூச்சடங்கி எவ்வளவு அனுபவப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த உறவுகள் செத்துருக்குங்கள். அப்போ நீங்கள் என்ன கல்லுகளை நீங்கள் என்ன இலங்கை இராணுவமாக கொண்டு வந்து கல்லுகளை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கள். ரோட்டு வழியாக இளநீ வித்தவனையும் ரோட்டு வழியாக அப்புள் வித்தவனையும் கொண்டு வந்து இராணுவமாக்கினா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு இப்படியான நிலைமையில தான் கொண்டு வந்து இன்றைக்கு எந்தெந்த இடத்துல தோன்ற இடமெல்லாம் பயமாக இருக்குது. எங்களோட பிள்ளைகள் மற்ற புதவுளிகள்லாம் இருந்து வழியால் வந்துருங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவிமாரும் ஒவ்வொரு உறவுகளும் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டு எத்தனை நாள் நாங்கள் படுத்துக்கிட்டு திருவொன்றிருப்போம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்டு தெரியுமா? அப்படியான நிலவரத்தில் நாங்கள் இருக்கோம். 24 வயசு இங்கே கொண்டு போய்க்கல. என்னென்ன கனவுகளோட இருந்திருப்பான், என்னென்ன நினைவுகளோட இருந்திருப்பார்.
கொஞ்சம் சூக்கேஸை திறந்து பார்த்தா தெரியும் என்னென்ன சாமானம் வேண்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி. அப்படி அதுலேயே நாங்கள் நினச்சி கொண்டு இன்னைக்கு குளிசிகளோடையும் தண்ணி போத்தலோடையும் ரோட்டு வழியை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த சர்வதேச நாடுகளுக்காக பார்க்குதில்லை? ஏன் இன்றைக்கு 60வது கூட்டத்தொடர்பில் அயல் நாடுகள் எல்லாம் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்று தர வேணும் என்று தான் இதில் இன்றைக்கு நாங்கள் 5 மாவட்டமும் சேர்ந்து நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்ப்பொன்று கிடைக்கும் வரையும் எத்தனை அம்மாக்கள் செத்து போயிட்டுனோம். நாங்களும் செத்து கொண்டு போயிக்கல. எங்களோட சாட்சியாலும் மறையப்பட்டு கொண்டு போகுது. அதையா நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீங்கள்? அதை விரும்புகிறீங்களா? அப்படியே ஒருமிக்க நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். நீங்கள் எல்லோரும் செத்து போங்க, உங்களோட சாட்சியால் மறையப்படும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி. ஏன் எங்களை போட்டு இந்தளவு வதைக்கிறீங்கள்? உங்களை நம்பிக்கொண்டு தானே சர்வதேசம் வேணும் அயல் நாடுகள் வேணும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். நன்றி. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் கடந்த வாரம் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தோம். வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை செய்வதாக. ஏனெனில் 22ஆம் தேதியிலிருந்து இலங்கை தொடர்பாக ஐநா சபையில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக கதைக்க இருப்பதால் எங்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்பொழுதும் இறுதிக்கட்டத்திலும் சொல்லுவதற்காக தீர்மானித்தோம். இருந்த பொழுதும் வடக்கிலே ஒரு இடத்திலும் கிழக்கிலே ஒரு இடத்திலும் செய்வதாக பின்பு தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையிலே 27, 28, 29 அம்பாறையிலும் 25லிருந்து 29 வரைக்கும் இன்று கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எலும்புக்கூடுகளாக சிறு குழந்தைகளாக பெரியவர்களாக தலையிலே அடித்து தலை வெடித்தவர்களாக பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த புதைகுழிக்கு முன்னுக்கு இந்த அணிகா விளக்கு போராட்டம் நடந்த இடத்திலே 5 மாவட்டம் ஒவ்வொரு நாளாக செய்வதாக தீர்மானித்தோம். எனவே நாங்கள் இதை தீர்மானித்த நோக்கம், அங்கே ஐநா சபையிலே இலங்கை தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் போன தொடர்பாக ஒவ்வொரு முறை ஐநா சபை கூட்டத்திலும் புதிதாக வருகின்ற அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அதே நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் உண்மையிலே நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு உலக நாடுகளும் கூட கேட்கின்றது. ஏவிபி தேசிய மக்கள் முன்னணி அரசாங்கத்தில் உங்களோட எம்பிக்கள் இருக்கிறாங்களே, நீங்கள் தானே வாக்களித்திருக்கின்றீர்கள். அந்த மிகப்பெரிய தவறை விட்டதால் அவர்களுடைய கால அவகாசம் கொடுக்க போகின்றோம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், இலங்கை அரசாங்கம் தான் சுட்டது, இலங்கை இராணுவம் தான் சுட்டது, எங்களை பிள்ளைகளை கொண்டு போனது கொன்றது. நாங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றோம். இந்த அம்மா சொன்னால் மைத்ரிபால சிறிசேனாவோட போன போது அவர் பெண் பார்த்து கொண்டு வந்தது. அப்பொழுது மட்டக்களப்பை சேர்ந்த எங்களோட சகோதரிகள் கேட்டார்கள், குடும்பி மலையிலும் தந்திரி மலையில் எங்களை பிள்ளைகளை வச்சிருக்கிறதாக சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு அந்த இடத்தோருக்கா காட்டணும் என்று மைத்ரிபால கோபத்தோட நீங்கள் போய் பாருங்க. அன்று எழுப்பி போனார். நான் உடனே அவற்றை கையில் பிடிச்சிட்டேன். உடனே பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்னை கைது செய்தார்கள். உண்மையிலே அப்படித்தான் இது. ஸ்ரீலங்காவின் தலைவர் இருக்கின்றார்கள். நாங்கள் கேட்டதுக்காக கோவிச்சோன்னு நாங்கள் போய் பார்க்குறோன்னா நாங்கள் பார்த்துருப்போமே. ஏன் அரசாங்கத்தை கேட்குறோம்? எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் மூடி மறைக்க போகின்றது. இங்கே இந்த சாட்சி சொல்கின்ற சிறையில் இருக்கின்ற சிங்கள இராணுவம் போன்ற சாதாரண சிப்பாய்கள் மீது இவர்களை பிரச்சனைகளை தலையிலே போட்டு அவர்களை காட்டி இந்த பிரச்சனையை மூடி மறைக்க போகின்றார்கள். எதிர்காலத்தில் மழை வரப்போகின்றது. மழை வந்தால் வைகாசி வரைக்கும் இதை தோண்ட முடியாத நிலை வரும். எனவே இந்த இடத்துக்கு பந்தல் ஒன்று போட வேண்டும். அந்த தோண்ட வேண்டிய இடங்களுக்கு CCTV கேமரா பொருத்தப்பட வேண்டும். ஏதாவது நடக்கலாம், நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இதில் ஏதாவது நடக்கலாம். மண்ணால் கூட 300 வருஷத்துக்கு முந்தினாண்டு சொல்கின்றார்கள். ஆனால் எங்கட உறவுகள் இந்த யுத்த நேரத்தில் முடத்தத்தீவினுடைய வியாபாரம், சின்ன வியாபாரங்கள் மண்ணெண்ணெய் அது கொண்டு வந்த நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியக்கூடிய 1000 பேரை காணவில்லை. அவை தான் அங்கே இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே இந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு பந்தல் போட வேண்டும். இந்த இடத்திலே CCTV கேமரா போட்ட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கமாகிய எங்களுக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் நிச்சயமாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு
ஒரு நம்பிக்கை ஊட்டி அந்த இடத்தை எங்களுக்கு எடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். ஐநாவினுடைய அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய மக்கள் பார்வையாளர்களாக இருந்துட்டு போகாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளின் நீதிக்காக அணிதிரண்டு அவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலை வேண்டி உங்களுடைய பங்களிப்பை இந்த அம்மாக்களுக்கு இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையில் குரலற்றவன் குரல் அமைப்பு இதுக்கு ஆதரவினை செலுத்தி வரும் எந்த நேரத்திலையும். அதே நேரத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக அகழ்வுகள் மிக தாமதமான ஒரு செயற்பாடு மந்தகதியாக அண்மை காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதைவிட அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையாளர்களும் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இங்கே சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அகழ்வும் ஏனைய புதைகுழிகள் போல் மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இதுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் மழைகள் பெய்ய இருக்கின்றது. அதற்கு முன்னர் இந்த அகழ்வு பணியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைகளுக்கு ஊடாக இந்த அகழ்வுகள் இடம்பெறுகிறதா என்பதனை கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்கான உள்ளக பொறிமுறை அல்ல, சர்வதேச பொறிமுறைக்கான தீர்வினையே இந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே சர்வதேச பொறிமுறையினை ஒன்றினை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியினை வழங்குவதற்கு இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.